பரம எதிரியான மும்பை அணி முதல் முறையாக நம்ம சிஎஸ்கே அணிக்கு புள்ளி பட்டியலில் செய்த மாபெரும் உதவி. சிஎஸ்கே அணியின் பிளே ஆஃப் கதவை தாறுமாறாக திறந்துவிட்ட மும்பை இந்தியன்ஸ். பகை மறந்து பாசம் காட்டிய பங்காளிகள். அதாவது நடந்து வரும் இந்த வருட ஐபிஎல் சீசன் என்பது தற்போது யாரும் எதிர்பார்க்காத புதிய திருப்பத்தை தொட்டிருக்கிறது. ஆமாங்க, அதற்கு காரணம் நடந்து வரும் இந்த வருட ஐபிஎல் சீசனை பொறுத்தவரையில் ஜாம்பவான் அணிகளான சிஎஸ்கே மற்றும் மும்பை அணிகளின் நிலைமை கவலைக்கிடமாகத்தான் இருந்துள்ளது. ஐபிஎல் வரலாற்றில் நம்பர் 1 நம்பர் 2 அணிகள் என்றால் அது சிஎஸ்கே அணியும் மும்பை அணியும் தான் சொல்ல முடியும். அந்தளவுக்கு இந்த இரண்டு அணிகளும் ஐபிஎல் வரலாற்றில் ஆணிவேராக இருந்து வருகிறது. ஆனால் அப்படிப்பட்ட ஆணிவேர்களுக்கு இந்த ஐபிஎல் சீசன் என்பது பரம எதிரியாக மாறியிருக்கிறது. ஆமாங்க, இந்த வருட ஐபிஎல் சீசனை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆர்சிபி அணி, பஞ்சாப் அணி, ராஜஸ்தான் போன்ற அணிகள்தான் புள்ளிப்பட்டியலில் டாப் அணிகளாக இருந்து வருகிறது. புள்ளப்பூச்சிக்கெல்லாம் கொடுக்க முளைக்கும்னு யாருமே நினச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த சீசனில் முளைச்சிருச்சுங்க. என்ன பண்ணுறது? ஆமாங்க, பஞ்சாப் அணி, ஆர்சிபி அணி, ராஜஸ்தான் அணியெல்லாம் ஒரு காலத்தில் புள்ளிப்பட்டியலில் 10வது, 9வது, 8வது இடத்த கூட தாண்ட மாட்டாங்க. அந்த லெவலில் இருந்த அணி இப்போ டாப்பில் இருக்காங்க. ஆனால் டாப்பில் இருந்த நம்ம சிஎஸ்கே அணியும் மும்பை அணியும் இந்த சீசனில் கடைசி இடத்துல தான் இருக்காங்க. இதைத்தான் வாழ்க்கை ஒரு வட்டம்னு சொல்லுவாங்களோ என்னமோ. மேலும் இப்படி இருந்தாலும் கூட சிஎஸ்கே அணிக்கு மும்பை அணியால் மிகப்பெரிய நல்ல விஷயம் ஒன்று நடந்திருக்குங்க. ஏன்னா நேற்று நடந்த மும்பை வெர்சஸ் குஜராத் அணிகள் மோதிய இந்த ஒரு போட்டியில் சிஎஸ்கே அணியோட பிளே ஆஃப் வாய்ப்பு அதிகரிக்கும்படி சிறப்பான சம்பவம் ஒன்றை நம்ம மும்பை அணி பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா, நேற்று மும்பை மற்றும் குஜராத் அணிகளுக்கு எதிராக நடந்த இந்த ஒரு போட்டி குஜராத் அணியோட ஹோம் கிரவுண்டான அகமதாபாத் மைதானத்தில் வச்சு தொடங்குச்சு. ஆக இந்த போட்டியில் குஜராத் அணி ஜெயிக்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்புகளும் இருந்துச்சு. ஏன்னா இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ஹோம் கிரவுண்டில் விளையாடுற அணி தான் பெரும்பாலும் ஜெயிச்சுட்டு வர்றாங்க. ஆகவே இந்த போட்டியில் குஜராத் அணி அதனுடைய ஹோம் கிரவுண்டில் விளையாடுறதுனால குஜராத் அணி தான் ஜெயிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. அத்தகைய எதிர்பார்ப்புகளுக்கு நடுவில் தொடங்கிய இந்த ஒரு போட்டியில் முதலில் மும்பை அணி பேட்டிங் செய்ய களமிறங்கி, அப்படி பேட்டிங் செய்ய களமிறங்கிய மும்பை அணியில் இதுவரைக்கும் செத்து போய் அவுட் ஆஃப் ஃபார்மில் இருந்த திலக் வர்மா வந்துட்டு இந்த போட்டியில் கொடூர ஃபார்முக்கு திரும்பியிருந்தார். ஆமாங்க, இந்த மனுஷன் இந்த போட்டியில் அதிரடியில் பிரித்து மேய்ஞ்சு விட்டார். 45 பந்துகளை எதிர்கொண்டு 7 சிக்ஸர்கள் 8 பவுண்டரிகள் என விளாசி சதத்தை தொட்டிருந்தார் திலக் வர்மா. இவருடைய இந்த ஒரு இன்னிங்ஸ் வந்துட்டு மும்பை அணிக்கு மிகப்பெரிய பலமாக மாறியது. இவருக்கு அடுத்தபடியாக நமன்தீர் சிங் என்ற பேட்ஸ்மேன் 45 ரன்கள் வரை எடுத்திருந்தார். இவருடைய அதிரடியையும் திலக் வர்மாவின் அதிரடியும் சேர்ந்ததால் 20 ஓவர்கள் முடிவில் மும்பை அணி 199 ரன்கள் வரை குவித்துவிட்டனர். இந்த இலக்கு என்பது இந்த சீசனை பொறுத்தவரையில் குறைவான இலக்காக பார்க்கப்பட்டாலும் இந்த மைதானத்தை பொறுத்தவரையில் இது கொஞ்சம் கடினமான இலக்கு தான். ஏனென்றால் அகமதாபாத் மைதானம் என்பது மிகவும் பெரிய மைதானமாகும். ஆகவே இந்த மைதானத்தை பொறுத்தவரையில் 199 ரன்கள் என்பது கடினமான இலக்கு தான். அப்படிப்பட்ட இலக்கை நோக்கி சேசிங் செய்ய களமிறங்கிய குஜராத் அணியை பொறுத்தவரையில் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை குஜராத் அணி வெளிப்படுத்தியது. ஆமாங்க, இந்த போட்டியில் குஜராத் அணியை சேர்ந்த அனைத்து பேட்ஸ்மேன்களும் சொற்ப ரன்களில் விக்கெட்டுகளை இழந்தனர். அப்படியாக விக்கெட்டுகளை இழந்து மிகவும் குறைவான ரன்களிலேயே மிகப்பெரிய தோல்வியை அடைந்தது குஜராத் அணி. அதாவது மிக குறைந்த ரன்களில் ஆல் அவுட் ஆகி இந்த போட்டியில் படுதோல்வி அடைந்திருந்தது குஜராத் அணி. ஆகவே குஜராத் அணியின் இந்த ஒரு படுதோல்வி என்பது மும்பை அணிக்கு மிகப்பெரிய பலமாக மாறியது. அதுவும் இந்த சீசனில் தொடர் தோல்விகளை அடைந்து வந்த மும்பை அணி புள்ளிப்பட்டியலிலும் 10வது இடத்தில்தான் இருந்தது. அப்படி இருந்த மும்பை அணி இந்த ஒரு போட்டியில் வெற்றி பெற்றதை தாண்டி பிரம்மாண்ட வெற்றியை பெற்றதால் புள்ளிப்பட்டியலிலும் ஏற்றம் கண்டதோடு ரன் ரேட்டிலும் தாறுமாறாக உயர்ந்திருக்கிறது. அதற்கு காரணம் மும்பை அணியின் இந்த ஒரு வெற்றி அதிக ரன்கள் வித்தியாசத்தில் கிடைத்த வெற்றியாகும். ஆகவேதான் ரன் ரேட்டிலும் மும்பை அணி மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருந்தது. அது மட்டுமில்லாமல் மும்பை அணியின் இந்த ஒரு வெற்றி மும்பை அணிக்கு எந்த அளவுக்கு பலமாக அமைந்ததோ அதே அளவுக்கு நம்முடைய சிஎஸ்கே அணிக்கும் பலமாக மாறியிருக்கிறது. அதற்கு காரணம் மும்பை அணியின் இந்த ஒரு வெற்றி என்பது புள்ளிப்பட்டியலில் சிஎஸ்கே அணியின் பிளே ஆஃப் வாய்ப்பை மேலும் அதிகப்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால்
புள்ளிப்பட்டியலில் இப்போது சிஎஸ்கே அணி 7வது இடத்தில் இருந்தாலும் அடுத்தடுத்து ஒரு சில வெற்றிகளை பெற்று சிஎஸ்கே அணி முதல் 4 இடங்களுக்குள் போவதற்கு முயற்சி செய்து வருகிறது. அப்படி இருக்கும்போது சிஎஸ்கே அணி புள்ளிப்பட்டியலில் 7வது இடத்தில் இருக்க 6வது இடத்தில் குஜராத் அணி தான் இருந்தது. அதனால் சிஎஸ்கே அணி புள்ளிப்பட்டியலில் முதல் 4 இடத்திற்குள் போக வேண்டுமென்றால் சிஎஸ்கே அணிக்கு மேலே இருக்கும் அணிகள் வந்துட்டு தொடர் தோல்விகளை சந்தித்தால் மட்டும்தான் அது சாத்தியம். ஆக சிஎஸ்கே அணிக்கு மேலே இருக்கும் குஜராத் அணிதான் மும்பை அணிக்கு எதிரான இந்த போட்டியில் தோல்வியடைந்திருக்கிறது. ஆகவே இந்த ஒரு விஷயம் சிஎஸ்கே அணியின் பிளே ஆஃப் ரேஸில் முக்கிய மாற்றமாக பார்க்கப்படுகிறது. அதாவது புள்ளிப்பட்டியலில் நம்ம சிஎஸ்கே அணி 7வது இடத்தில் தான் இருக்கிறது. ஆகவே சிஎஸ்கே அணி முதல் 4 இடத்திற்குள் சென்றால் மட்டும்தான் பிளே ஆஃபுக்குள் நுழைய முடியும். அப்படி முதல் 4 இடத்திற்குள் போக வேண்டுமென்றால் புள்ளிப்பட்டியலில் மேலே இருக்கும் அணிகளுக்கும் புள்ளிப்பட்டியலில் கீழே இருக்கும் அணிகளுக்கும் போட்டி நடைபெறும்போது புள்ளிப்பட்டியலில் மேலே இருக்கும் அணிகள் தோல்விகளை அடைய வேண்டும். அந்த வரிசையில் நேற்று நடைபெற்ற மும்பை வெர்சஸ் குஜராத் அணிகள் மோதிய இந்த ஒரு போட்டியில் புள்ளிப்பட்டியலில் மேலே இருந்த அணிதான் குஜராத் அணி, புள்ளிப்பட்டியலில் கீழே இருந்த அணிதான் மும்பை அணி. ஆகவே இந்த போட்டியில் மும்பை அணி வெற்றி பெற்றால் மட்டும்தான் அது சிஎஸ்கே அணியின் பிளே ஆஃப் வாய்ப்பை அதிகப்படுத்துவதற்கு உதவும். அப்படி இருக்கும்போது இந்த போட்டியில் மும்பை அணி வெற்றி பெற்று சிஎஸ்கே அணி நினைத்தது போல சிஎஸ்கே அணியின் பிளே ஆஃப் வாய்ப்பை அதிகப்படுத்தி இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதாவது இன்னும் எளிதாக சொல்ல வேண்டுமென்றால் சிஎஸ்கே அணி உள்பட புள்ளிப்பட்டியலில் இப்போது இருக்கும் சிச்சுவேஷனுக்கு பிறகு இனி நடைபெறும் அனைத்து போட்டிகளிலும் புள்ளிப்பட்டியலில் மேலே இருக்கும் அணிகள் தொடர் தோல்விகளை அடைந்தாக வேண்டும். தொடர் தோல்விகளை அடைய முடியவில்லை என்றாலும் கூட இனிமேல் விளையாடும் அதிகப்படியான போட்டிகளில் ஒரு சில போட்டிகளில் வெற்றி பெற்று அதிகப்படியான போட்டிகளில் தோல்வியடைய வேண்டும். அப்படியாக புள்ளிப்பட்டியலில் மேலே இருக்கும் அணிகள் அதிகப்படியான தோல்விகளை அடையும் போது அவர்கள் ஆட்டோமேட்டிக்காக புள்ளிப்பட்டியலில் கீழே வந்துவிடுவார்கள். அதே சமயம் சிஎஸ்கே அணி உள்பட புள்ளிப்பட்டியலில் கீழே இருக்கும் அணிகள் ஒரு சில வெற்றிகளை பெற்றுவிட்டாலே புள்ளிப்பட்டியலில் மேலே சென்றுவிட முடியும். அப்படி சென்றுவிட்டால் பிளே ஆஃபுக்குள்ளும் நுழைய முடியும். ஆக ஐபிஎல் வரலாற்றிலேயே முதல் முறையாக நம்முடைய பரம எதிரியான மும்பை அணி நம்முடைய சிஎஸ்கே அணிக்கு மிகப்பெரிய நல்ல விஷயத்தை செய்திருக்கிறது. இதனால் மும்பை அணியின் இந்த ஒரு வெற்றியை கண்டிப்பாக சிஎஸ்கே ரசிகர்களும் கொண்டாட வேண்டியது அவசியமாகும். சில நேரங்களில் நம்ம எதிரி கூட அவங்கள அறியாமையே நமக்கு நல்லது பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி தான் மும்பை அணியோட இந்த ஒரு வெற்றி நம்ம சிஎஸ்கே அணிக்கு இந்த ஐபிஎல் சீசனை பொறுத்த வரையிலும் மிகப்பெரிய பாசிட்டிவாக மாறியிருக்கு. சரி, நீங்கள் சொல்லுங்கள், மும்பை அணியோட இந்த சரியான கம்பேக்கான வெற்றியை பற்றியும் அதே போல் இந்த ஒரு வெற்றியால் நம்முடைய சிஎஸ்கே அணியின் பிளே ஆஃப் வாய்ப்பு என்பது அதிகரித்திருக்கிறது என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.